விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொன்னேரியில் துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். சோளிங்கரில் முனிரத்னம், உதகையில் பி. ராமச்சந்திரன், ஈரோடு கிழக்கில் கோபிநாத் பழனியப்பன், அறந்தாங்கியில் டி. ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். கூடுதல் விவரங்கள் என்ன? யாருக்கெல்லாம் முக்கியமாக இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க? நேற்று நள்ளிரவு வரை ஆலோசனைகள் தொடர்ந்த நிலையிலே தற்போது காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தி அதன் பிறகும் பிரச்சனை தீராத நிலையிலே இன்று காலையிலே அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இறுதியாக தற்போது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் வெளிவந்த பிறகாவது காங்கிரஸ் கட்சிக்குள் தொடர்ச்சியாக இருந்து வரும் உட்கட்சி பூசல்கள் ஓயுமா என்பது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் தொகுதிகளை திமுகவிடமிருந்து கேட்டு பெறும் போதே காங்கிரஸ் கட்சிக்குள் பல்வேறு விதமான குரல்கள் வெடித்தன, பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. அதன் பிறகு கூட்டணி திமுகவுடன் தான் இத்தனை தொகுதிகள் திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதை முடிவு செய்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்பதிலே இழுபறி நீடித்தது. அதன் பிறகு வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலே மிகுந்த இழுபறி நீடித்தது. நீங்கள் சொன்னது போல நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலிலே ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதியிலே போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளங்கோடு தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் விஜயதாரணியை எதிர்த்து டி. பிரவீன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். கிள்ளியூரிலே எஸ். ராஜேஷ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இந்த பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வ பெருந்தகை நீங்கள் சொன்னது போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரி தொகுதியிலே போட்டியிடுகிறார். இப்படி பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் இந்த பட்டியலை ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பொறுப்பாளர் கிரீஷ் ஆகியோர் இறுதி செய்திருக்கிறார்கள் என கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று காணொலி மூலம் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான KC வேணுகோபால் உத்தரவுப்படி இந்த பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆகவே நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலிலே போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான சிறிது நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பூங்கொழி, கணபதி, நீங்கள் முன்பே சொன்னது போல திமுக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்கின்ற பொழுதும் இதே போன்றதொரு இழுபறி தான் நீடித்தது. தற்பொழுது வேட்பாளர்களை அறிவிப்பதிலும் அதே இழுபறி நீடித்திருக்கிறது. இப்போ உட்கட்சிக்குள் இந்த இழுபறி நீடிப்பதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? நிச்சயமாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மக்களவை கொறடாவாக உள்ள மாணிக்கம் தாகூர் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட பல்வேறு குழுக்களிலே ஒன்றின் தலைவராக இருந்தார். அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயம் வரை அவர் அந்த ராஜினாமாவை திரும்ப பெறவில்லை. எனது மக்களவை தொகுதியிலே உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலே கூட்டணி வெற்றி பெற உழைக்கப் போகிறேன் என தெரிவித்திருக்கிறார் அவர். அதே போல காங்கிரஸ் கட்சியின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோதிமணியும் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும் வகையில கேள்விகளை முன்வைத்திருந்தார்.
வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தேர்வு நடத்தப்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்த நிலையில்தான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அது பிரச்சனைகள் அடங்கி நீங்கள் சொன்னது போல கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கூட்டணியைச் சேர்ந்தவர்களுடன் ஒருங்கிணைந்து அனைத்து தரப்பினரும் தேர்தல் பணிகளிலே ஈடுபடுவார்களா அல்லது இந்த உள்கட்சி பூசல் அதிருப்தி தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களிடம் மிக குறைந்த அவகாசமே இருக்கிறது. வேட்பாளர்கள் அனைவரும் முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், உடனடியாக பிரச்சார களத்தில் இறங்க வேண்டும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பதால் அதற்கு 2 நாட்கள் முன்பே பிரச்சாரம் ஓய்வு பெற்றுவிடும். ஆகவே பிரச்சாரத்துக்கான அவகாசம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. 18 நாட்கள் அவகாசத்துக்குள்ளாக அனைவரும் தங்களுடைய பிரச்சாரத்தை நடத்தி முடிக்க வேண்டும். பரப்புரையின் மூலமாக கட்சிக்கு வெற்றி தேடும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற கட்டாயம் தற்போது நிலவுகிறது. பூங்கோழி, வேட்பாளர்களை முடிவு செய்வதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ஜோதிமணி கூறியிருந்தார். இது குறித்து காங்கிரசினுடைய தேசிய தலைமையோ அல்லது மாநில தலைமையோ ஏதாவது விளக்கம் அளித்திருக்கிறதா இதுவரை? நேற்று நீண்ட நேரம் இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் நேற்று அசாம் மாநிலத்திலே பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தார். அங்கு பரப்புரை முடித்துக் கொண்டு அவர் திரும்பிய பிறகு இந்த ஆலோசனை நடைபெற்றது. அதே போல நாடாளுமன்ற நடவடிக்கைகளிலே பங்கேற்ற மல்லிகார்ஜுன் கர்கே மாலையிலே இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்கனவே டெல்லியில் முகாமிட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடைசி நிமிடம் வரை இழுபறி நீடித்திருக்கிறது என்பது நேற்று நள்ளிரவு வரை நடந்த ஆலோசனைகளே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அப்படி நள்ளிரவு வரை ஆலோசனைகள் நடைபெற்றும் நேற்று இரவிலே பட்டியலை வெளியிடப்படவில்லை. 85% வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். அதன் பிறகு இன்று மாலை 3 மணி சுமாருக்கு இந்த பட்டியல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே நேற்று இரவிலும் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் அது இன்று காலையிலே தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதும் நான் புரிந்து கொள்ளும் வகையிலே இது அமைந்திருக்கிறது. பூங்கொழி, சில மணி நேரங்களுக்கு முன்பாக பாஜக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் மிகவும் அறிந்த முகங்கள், நட்சத்திர முகங்களாகத்தான் இருந்தன வேட்பாளர்களினுடைய பெயர்கள் எல்லாம். காங்கிரஸ் பட்டியலை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது கணபதி? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை மீண்டும் களத்திலே இறங்குகிறார். அதே போல செல்லகுமார் உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்களும் களத்திலே இருக்கிறார்கள். ஹசன் மௌலானா போன்றவர்களுக்கு சென்னையிலே போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் நிலையில்தான் தென் தமிழ்நாட்டிலே உள்ள தொகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலே உள்ள தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவும், அதே போல தூத்துக்குடி போன்ற இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதப்பட்ட சூழலில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கோஷ்டி பூசல், உட்கட்சி பிரச்சனைகள் ஆகியவற்றை எப்படி உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும், எப்படி களத்திலே தேர்தல் பணிகளிலே ஈடுபடுவதற்கு கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்பது மிகவும் முக்கியமான அம்சமாக தற்போது இந்த சூழலில் இருக்கிறது. அதை எப்படி காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றி காட்டுகிறது என்பதை பொறுத்தே காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அமையும் என்பது தெரிய வரும். 23ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற்று மே 4ஆம் தேதி அன்று முடிவுகள் வெளிவரும் போது காங்கிரஸ் கட்சியின் இந்த இழுபறி பிரச்சனைகள் காரணமாக கட்சிக்கு சென்ற முறையை விட குறைந்த இடங்கள் கிடைக்கிறதா அல்லது இந்த முறை கூட்டணியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதிக இடங்களை கைப்பற்றுகிறதா என்பது தெரிய வரும். போகுது புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குதா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே உள்ள மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், அதே சமயத்திலே புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கலந்த ஒரு பட்டியலைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இதிலே மூத்த தலைவர்களும் இருக்கிறார்கள், புதுமுகங்களும் இருக்கிறார்கள். கட்சியிலே ஒரு சில தசாப்தங்களாக பணியாற்றி வரும் தலைவர்களும் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு
இதை விட அதிக இடங்கள் கிடைக்கும், மேலும் பலரை களத்தில் இறக்கலாம் என காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்தது. ஆனால் திமுக கூட்டணியிலே இந்த முறை புதிதாக தேமுதிக சேர்ந்திருப்பது, மேலும் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் அதிக இடங்களை கேட்டதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு இதற்கு மேல் இடங்களை ஒதுக்க முடியாது என்பதை திமுக வலியுறுத்தி விளக்கியதன் காரணமாக தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதைவிட அதிக இடங்கள் கிடைத்திருந்தால் கூடுதல் வேட்பாளர்களை களமிறக்கலாம் என்பதே தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் கருத்து. ஏனென்றால் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்புபவர்களின் எண்ணிக்கை அதிகம் எனவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் அதற்கு போதுமானதாக இல்லை என்பதே இப்போது வரை அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பூங்குழி, திருநாவுக்கரசர் மகனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல வாரிசுகளுக்கான பெயர் பட்டியலில் எத்தனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே நடத்திய ஆலோசனையிலே யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை மிகவும் முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட்டது என அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக யாரெல்லாம் கட்சியின் வேட்பாளர்களாக களம் இறங்க வேண்டும் என்று பல கட்டங்களாக ஆலோசனை நடந்தபோது வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதையே மீண்டும் மீண்டும் கே.சி. வேணுகோபால், ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்காக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சர்வேக்களை நடத்தியிருக்கிறது. அதாவது என்னென்ன தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதிலே போட்டியிட விரும்புபவர்களே யாருக்கு வாய்ப்பு அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலேயே பெரும்பாலான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அளித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பை ஒப்பிட்டு அதன் அடிப்படையிலே கட்சியின் தேசிய தலைமை இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது. போன்று விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.